போலாமா? அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்னும் சில வாரங்கள்ல எப்போ வேணாலும் தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியிடலாம் தேர்தல் ஆணையம். ஆனால் கடந்த இந்த பிப்ரவரி மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 4300க்கும் மேற்பட்ட ஒரு டெண்டர்களை அவசர கதியில திமுக அரசு வெளியிட்டு வராங்க. மொத்த வேல்யூ பாத்தீங்கன்னா பத்திரிகையில வந்த செய்தியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 15,000 கோடிக்கும் மேற்பட்ட டெண்டர் வேல்யூ உள்ள ஒரு 4300 டெண்டர்களுக்கு மேல அவசர கதியில ஒரு டெண்டர் ஒண்ணுன்னா அதுக்கான ப்ராசஸ் இருக்கு. சில வாரங்கள் எடுத்துக்கணும், அதுக்கான டைம் கொடுக்கணும், எல்லாம் இருக்கும். 3 நாட்கள்ல கூட ஒரு சில டெண்டர்கள் வந்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது ஏதோ இவ்வளவு அவசரமா இவங்க வெளியிடறத பார்த்தா ஏதோ அவசரமா இவங்க கமிஷன் வாங்கி விட்டு அவசர கதியில இந்த தேர்தலோட ஓடுற மாதிரி தான் இருக்கு. திமுகவுக்கு நல்லாவே தெரியும் இத்தோட இவங்க ஆட்சிக்கு வரப்போவதில்லை, இனிமேல் அவங்க ஆட்சிக்கு வரப்போவதில்லைன்னு நல்லா தெரியும். அதனால கிடைச்ச வரைக்கும் சுருட்டிட்டு ஓடலான்னு பாக்குறாங்க. இந்த 15,000 கோடியில 20% வச்சாலுமே எத்தனை ஆயிரம் கோடி உங்களுக்கு கமிஷன் கிட்டத்தட்ட 2,500 கோடிக்கு மேல கமிஷன் உங்களுக்கு தெரியும். இதுல இவர்கள் திமுகவினர் இவ்வளவு அவசரமாக இன்னும் இடைக்கால பட்ஜெட் நாளைக்கு தான் தாக்கல் செய்யறாங்க. அதற்கு முன்னராகவே இவ்வளவு டெண்டர்களை வெளியிட்டுள்ளாங்க. நெடுஞ்சாலைத்துறைக்கு பாத்தீங்கன்னா 2,000 கோடி அளவுக்கான டெண்டர் வந்து முன்னாடியே, அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அலோகேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஏதோ முறைகேடு செய்யறதுக்காக ரொம்ப அவசரமா கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியுது. சென்னை மாநகராட்சியா இருக்கட்டும் 4,000 கோடி டெண்டரை வந்து ஒரு 10 நாள்ல கொடுத்து முடிச்சிருக்காங்க. சென்னை மாநகராட்சி, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, இது மின்சார வாரியம், அப்படி எல்லா துறைகளிலும் அவசர கதியில் 15,000 கோடிக்கு மேல இந்த ஒரு மாதத்துக்குள்ள 10-20 நாளுக்குள்ளே கொடுத்து முடிச்சிருக்காங்க. அனைத்தும் பத்திரிகை செய்தியில வந்திருக்குது. இதுல ஒரு விஷயம் என்ன எல்லாருக்கும் சொல்லிக்கிற விரும்புறோம்னா, இத்தோட இவர்கள் திமுகவினர் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அடுத்த ஆட்சி எங்களுடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி மட்டும்தான். ஆனா இதுல கான்ட்ராக்ட்ல யார் யார் இந்த நிறுவனங்கள் எடுக்கிறார்களோ முறைகேடாக கொடுக்கப்பட்ட அனைத்து டெண்டரும் அடுத்த வர ஆட்சியில கண்டிப்பாக ரத்து செய்யப்படும். இவர்கள் வேணா கமிஷன் வாங்கிட்டு ஓடி போயிடலாம். ஆனா அடுத்த ஆட்சி வந்தவுடன் நடுவில் இருக்கிற இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கள் நிறுவனங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது. இவர்கள் வேணால் பணத்தாசையில உங்களை எல்லாரும் மாட்டி விட்டுட்டு போயிருவாங்க. ஆனால் தயவு செய்து இந்த டெண்டர் எடுக்கும் நிறுவனங்கள் அனைவரும் கொஞ்சம் முறையாக பின் அரசு இதுவரைக்கும் என்னென்ன நீதிமன்றங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்களோ, என்னென்ன அரசு துறையில என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கோ அதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வரப்போற ஆட்சியில் இவர்கள் வரமாட்டோம் என்று தெரிந்து இருக்கிற வரை சுருட்டிட்டு போற அளவுக்கு இருக்கிறாங்க. தயவு செய்து அதிகாரிகளும் இதற்கு விலை போகாமல் நீங்கள் தான் இதற்கு பொறுப்பாக இருக்க போறீர்கள். இது அனைத்தும் மக்களுடைய வரிப்பணம். கொஞ்சம் முறையாக டெண்டர் வெளியிடப்பட வேண்டிய இதில் முக்கியமாக மாட்டப் போவது அனைத்து அதிகாரிகள் மட்டும்தான். அதனால் அனைவரும் இதில் திமுகவிற்கு உடந்தையாக இல்லாமல் மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, உதயநிதி வந்து அந்த குடும்பத்துல பிறக்கலன்னா இன்னைக்கு வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. திமுக ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு உதயநிதி மாதிரி ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்துல மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் பதவி கூட கொடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அப்பாவே ஒரு பொம்மை முதல்வர். வீட்டுல இருப்பாங்களே இந்த பெரியவங்க போலன்னா வீட்டுல இருக்க பையனை ஒரு கல்யாண காதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரிதான் உதயநிதி வந்து அவங்க அப்பா போக முடியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ரிப்பன் வெட்டுற வேலைக்கு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 2 IAS ஆபீசரை போட்டு அதுக்கு 2 துறையை கொடுத்து இதுவரை அவர் இந்த 4.5 வருஷத்துல அவர் அமைச்சராக 3 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு. அவர் துறையில உட்கார்ந்து அவரோட துறையோட செக்ரட்டரிட்ட மீட்டிங்காவது போட்டிருக்காரா? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவருக்கான கடைசி வரைக்கும் கத்துக்குட்டியா தான் இருக்கிறார் உதயநிதி. அவர் எதையும் கத்துக்க போவதும் இல்லை. யாராவது உட்காந்து தினமும் நாய் கூட விளையாண்டு போட்டோ போட்டுட்டு இருப்பாங்களா ஒரு அமைச்சர், அதுவும் துணை முதல்வர்? அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதான் வந்து சொல்றோமே, அந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் அந்த திமுகவில் ஒன்றிய செயலாளர் போஸ்ட் கூட கிடைச்சிருக்காது உதயநிதிக்கு. அதான் போன வாரம் எங்களுடைய தலைவரும் சொல்லியிருந்தால், சொந்தமாக கட்சி ஆரம்பிக்காமல் யாரோ ஆரம்பித்த கட்சி, அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பித்த கட்சியில் இன்னைக்கு போய் அறிவாலயத்துல போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறாரு. அவருக்கு அரசியலும் தெரியாது, கடைசி வரை அரசியலை கத்துக்க போவதும் கிடையாது. கடைசி வரை கத்துக்குட்டி தான். அவரெல்லாம் பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாம். அதாவது அண்ணாவை மறந்தது திமுக தான், அடுத்து அதிமுக. இன்னைக்கு இருக்கிற யாராவது அண்ணாவை பற்றி பேசியிருக்காங்களா? அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச கட்சி. அண்ணாவிற்காகத்தான் அன்னைக்கு ராஜாஜி அந்த கூட்டணியே அமைச்சார். அண்ணாவிற்காகத்தான் எம்ஜிஆர் அந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாடுபட்டார். இது எல்லாம் அண்ணாவிற்காக நடந்தது. அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மற்றவர்கள் இது எல்லாருக்கும் தொண்டர்களுக்கான கட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உடனே ரிசைன் பண்ணிட்டு அடுத்தது நெடுஞ்செழியன் பல பேரை அவர் பரிசீலித்தார். நடுவில் புகுந்து எம்ஜிஆர் துணையுடன் ஆட்சியை கைப்பற்றினார் கருணாநிதி அவர்கள். ஏதோ வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டு அந்த வீட்டையே சொந்தமாக்கி வாங்கலாம், அது மாதிரி அந்த குடும்பம் வந்து திமுகவை சொந்தமாக்கி கொண்டது. அவர்களுக்கு
இது ஒரு முழுமையாக ஒரு வியாபாரம். அந்த குடும்பத்திற்கு கட்சி அரசியல் எல்லாம் ஒரு வியாபாரம். எங்களுடைய தலைவருக்கு அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கார், மக்கள் பணி செய்யிருக்கார். ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவர்களை பற்றி நம்ம இல்ல, அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருப்பீங்க. 4998 பேருக்கு கீழே தான் நாங்க வந்து போன தடவை கூட்டமே உள்ள அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:10க்குலாம் முடிவடைந்து விட்டது. எல்லா விதமான பாதுகாப்பும் செஞ்சிருந்தோம். இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டாக்டர்கள், மினி கிளினிக் எல்லாம் வச்சு ஏற்பாடு செய்து எந்த கூட்டத்தையாவது நீங்க போய் பாருங்க, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்காக, மக்கள் பாதுகாப்பிற்காக நாங்கள் முனைப்போடு செயல்பட்டு வருகிறோம். மற்றபடி கண்டிப்பாக இது தொடரும். மக்களுக்கான பாதுகாப்பை முன்னுரிமை கொடுத்து நாங்கள் செய்வோம். இல்ல, அவருடைய ஹிஸ்டரி பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க ஏற்கனவே பேசிட்டோம். அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு தொந்தரவு இல்லாதவாறு அடுத்து வர கூட்டங்கள்ல நாங்கள் எந்தெந்த மாதிரியான சுமூகமாக இதை நடத்த முடிக்க வேண்டுமோ நாங்கள் பண்ணுவோம். இல்ல, நிதி ஏற்கனவே எங்களோட கட்சியில இருந்து கொடுத்து விட்டாரு. வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து சில குளறுபடிகள், அதாவது எதிர்பார்க்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு கிடைக்கல, அதுல கொஞ்சம் குளறுபடி இருக்கு, அதுல உங்கள் தலையீடு இருக்குன்னு குற்றச்சாட்டு கட்சிக்குள்ளாக. யாருடைய தலைவர்கள் வேட்பாளர் தேர்வு முழுமையாக எங்களுடைய தலைவர் மட்டுமே செய்வார். யார் வேணாலும் பரிந்துரைக்கலாம். இப்பதான் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. முத நாளே தெரியும் 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாம் வந்த பிறகு எங்களுடைய தலைவர் தான் முடிவு எடுப்பார். அதுல யாருடைய தலையிடம் இருக்க முடியாது. எங்களுடைய தலைவருடைய தனிப்பட்ட முடிவு. சொல்லுங்க, நீங்க யார் சொன்னா? நயினார் நாகேந்திரன் வந்து திமுகவிற்கு விலை போய் பல நாட்கள் ஆகிவிட்டது. நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணன் டிடி அவர்கள் கையில காலில் விழுந்து ஒரு அமைச்சராகி அவர் 3 வருஷம் அமைச்சரா இருந்தான்னு நினைக்கிறேன். அதோட அம்மா அவருடைய திறமையை பார்த்து அன்னைக்கு ஒதுக்கி வச்சவர் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு அதுக்கு மேல அவரோட கண்டினியூ பண்ண முடியாது, பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்தார். நயினார் நாகேந்திரன் இந்த தடவை திருநெல்வேலியில் தோல்வி பெறுவது கண்டிப்பாக உறுதி. அவருடைய அந்த 4 கோடி ரூபாய் கேஸ் ஏற்கனவே திமுகவின் கண்ட்ரோல்ல இருக்கு. 4 கோடி ரூபாய் ஏற்கனவே மாட்டி திமுக கிட்ட அந்த கேஸ் சிபிசிஐல இருக்கு. இது எல்லாத்திற்கும் அவர் திமுக விலை போயிருக்கார். அவர் வந்து திமுக பத்தி பேசி ஏதாவது திமுக அமைச்சர் பத்தி பேசுறாரு. கடைசியா அவர் பேசின செந்தில் பாலாஜி பத்தி. செந்தில் பாலாஜி தான் அந்த கரூர்ல 41 பேர் கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு பேசினார். அத்தோட சரி, அவர் திமுக பத்தி எங்கேயுமே பேசல. அவர் பேசுறதே தினம் வந்தா எங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. திமுகவின் அசைன்மெண்ட்டுக்கு போயிட்டார். அவர் அடுத்து ஜெயிக்கணும்னா அவருக்கு எங்கேயாவது டம்மி வேட்பாளர் திமுக போட்டு அவர் ஜெயிக்க வச்சாதான் உறுதி. அதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில இருக்கு. அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவுடைய கைக்கூலியாக திமுக அடிமையா இருக்கிறார். கடைசி வரைக்கும் நயினார் இப்படிதான் பேசிட்டு இருப்பார். இந்த தேர்தலோட அந்த மேனேஜரையும் மாத்திடுவாங்க பிஜேபியில. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் 70 நாட்களாகியும் நான் நேத்து வந்து நம்ம அண்ணன் மாணிக்க தாக்கூர் அவர்கள் பேசினதை நான் பார்த்தேன். அவர் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. என்னன்னா, அவங்க ஒன்னும் கான்ட்ராக்ட் கேட்கல, அவங்க ஒன்னும் வேற இந்த கமிஷன் கேட்கல, மரியாதை எதிர்பார்க்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை 4 வருடம் ஆட்சியிலிருந்து மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு ஆட்சியிலிருந்து காப்பாற்றியவர்கள் திமுக. அந்த 2001 காலகட்டத்தில் அப்பதான் குஜராத் கலவரம் நடந்தது, என்ஐஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த கடுமையான காலகட்டத்தில் திமுக தான் பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றியது. அத்தோட தமிழகத்தில் திமுகவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்திருக்கும். அதை காப்பாற்றியது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மட்டும் 2006 கூட்டணி வைக்கலன்னா திமுகவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தான் கடைசி வரைக்கும் திமுகவை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்தாங்க. 2006 தெரியும், அது மைனாரிட்டி அரசா இருந்துச்சு. அப்ப திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கிறோம்னு சொல்லி தான் அந்த கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணார். அதை கடைசி வரை திருமதி சோனியா காந்தி அவர்கள், அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அதை மன்னித்து விட்டுவிட்டார். ஆனால் பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் தான் அதை பல தடவை அதை வந்து அடுத்தடுத்த பிரஸ் மீட்ல 2007-8 காலகட்டங்களில் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தார். எங்களை எல்லாம் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டார் கருணாநிதி. மைனாரிட்டி அரசுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம்னு அன்று மட்டும் திருமதி சோனியா காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் அன்றே அந்த அரசை முடித்து கட்டியிருக்க முடியும். இப்பவும் சொல்றோம், காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாது. காங்கிரஸ் கொடுக்கும் அந்த 10-12% முற்றிலும் அப்படியே வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்காக காங்கிரஸை வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தான் திமுகவிற்கு அரசியல் வாழ்க்கையை கொடுத்தவர்கள். அப்படி இருக்கும் காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு மரியாதையை மட்டும்தான் கேட்கறாங்க. அவங்க கமிஷனும் கேட்கல, கான்ட்ராக்டும் கேட்கல. உங்களுக்கு தெரியும், போன உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ்காரர்கள் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. தொகுதி பங்கீடுன்னு கொடுத்து எத்தனை இடத்துல சேர்மன் வைஸ் சேர்மன் கொடுத்தாங்க.
ஏதாவது ஒரு இடத்துல இவர்கள் திமுக எங்கெங்கெல்லாம் காங்கிரஸுக்கு சேர்மனும் வைஸ் சேர்மன் கொடுத்தாங்களோ அதே இடத்துல திமுகவே வந்து வேற போட்டி வேட்பாளரை நிறுத்தி அனைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோற்கடித்தார்கள். இப்ப 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல் தான் பேசிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் காங்கிரஸுடைய கவுன்சிலர்களை திமுகவை போட்டி வேட்பாளர்களை நிப்பாட்டி தோற்கடிச்சார்கள். அதே மாதிரிதான் இப்ப கடந்த சில நாட்களாக நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து அங்க திமுக தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முறை காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுடன் இருந்தால் அனைத்து எம்எல்ஏக்களையும் கண்டிப்பாக திமுகவினர் தோற்கடிப்பார்கள் என்பது அங்க இருக்கிற தலைவருடைய பேச்சா இருக்கு. சும்மா வந்து ராஜகண்ணப்பன் அவர்களும் தளபதி அவர்களும் சும்மா பேசல. திமுகவுடைய தலைமை என்ன சொன்னதோ அதை பேசியிருக்கிறார். அவங்க ஒன்றும் சும்மா பேசல, அவங்க மனசுல தோன்றதை பேசல. திமுகவில் அப்படி யாரும் எல்லாரும் மனசுல தோன்றதெல்லாம் பேசிட முடியாது. திமுகவுடைய தலைமை என்ன சொல்லுதோ, திமுகவுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் பேசியிருக்கிறாரு. இந்த முறை கண்டிப்பாக திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் எப்படி பாமகவை ஒழிச்சு கட்டினார்களோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அவங்க கூட்டணியில கூடயே வச்சு அனைவரையும் தோற்கடிப்பார்கள் என்பதுதான் அங்க இருக்கிற வர்ற தகவல், அங்க இருக்கிற செய்தி. கண்டிப்பாக இதற்கு காலம் தான் பதில் சொல்லுவேன். இல்ல, எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லணும். என்ன நடக்குன்னு நான் இப்ப இருக்கிற நிகழ்வுகள் எங்களுக்கு வரும் தகவல்கள் கண்டிப்பாக திமுக கூட வைத்து துரோகம் செய்வதில் வல்லவர்கள் திமுகவினர். இப்ப இருக்கும் சூழ்நிலையில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் அனைவரையும், ஏன்னா தொண்டர்களின் மனநிலை மாறி இருக்கு. நிறைய பேட்டிகள் அண்ணன் மாணிக் தாக்கூர் அவர்களோட இருந்த தொண்டர்களுடைய பேட்டிகள்லாம் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நேற்று திமுகவின் மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் ஒரு காங்கிரஸ்காரர் கூட ஜெயிக்க வைக்க கூடாதுன்னு பேசியதாக எங்களுக்கு தகவல் வந்தது. எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லுங்க. கண்டிப்பாக எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் அங்க வந்து சொல்லி வச்சிருந்தோம் யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு. ஒரு சில பேர் அதையும் மீறி வந்திருக்காங்க. கண்டிப்பாக முழு கட்டுப்பாட்டோட இவ்வளவு வாலண்டியர்ஸோட கண்டிப்பா பொதுமக்களுடைய பாதுகாப்பை மட்டும்தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். வர்ற கூட்டங்களையும் நாங்கள் இன்னும் கடுமையாக பொதுமக்களுடைய பாதுகாப்பை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுறோம். இல்ல, கண்டிப்பா நாங்க எல்லாம் தெரிவிச்சிருந்தோம். எங்களுடைய சார்பில் எங்களுடைய நிர்வாகிகள் உடனே இருந்தாங்க, கூட இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த குடும்பத்துடன் நாங்கள் கடைசி வரை துணைடுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் உதயநிதி பத்தி நம்ம பேசிட்டோம், விலாவரியா பேசிட்டோம். அந்த குடும்பத்தில் மட்டும் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, கடைசி வரை கத்து கொடுத்தான். அவருக்கு அரசியல் எங்க தலைவர் என்ன சொல்ல வந்தாருன்னு புரியல அவருக்கு. எங்க தலைவர் என்ன சொன்னார், சுயமாக கட்சி ஆரம்பித்த அண்ணாவிற்கு அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையா இருக்கிற கட்சி எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் உதயநிதி சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை. உதயநிதிக்கு எங்க தலைவர் என்ன சொன்னார்னு கூட புரியல. நான் தான் அதுக்கு தான் சொன்னேன், அவர் கடைசி வரை கத்து கொடுத்தினான்னு. கண்டிப்பா ஒரு முடிவுகள் வந்தவுடன் எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு. கடைசி நாள் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு கூட பல கூட்டணிகள் முடிவாயிருக்கு. எது முடிவானாலும் எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக இறுதி முடிவாயிருப்பார். இல்ல, வாக்குறுதிகளை நிறைவேற்றாம கொடுக்கறவங்க எல்லாரும் எப்ப வேணாலும் கொடுத்துடலாம். திமுக போன வருஷம் கொடுத்த அதே வாக்குறுதியை திரும்பவும் ரிலீஸ் பண்ணலாம். நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதி 100% எங்களுடைய தலைவர் நிறைவேற்றும். எங்களுடைய தலைவர் ஆட்சி வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் நிறைவேற்றும் வாக்குறுதிகளாக இருக்கும். அது என்ன டைம்லைனோட சேர்த்து கொடுப்போம். சும்மா போற போக்குல திமுக மாதிரி நீட்டை ரத்து செய்வோம், டாஸ்மார்க்கே மூடுவோம்னு போற போக்குல கொடுத்துட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் மக்களை ஏமாற்றும் ஒரு வாக்குறுதிகளா இருக்காது. 100% மக்களுக்கான வாக்குறுதிகளாக, மக்களுக்காக நிறைவேற்றப்படும் வாக்குறுதிகளாக இருக்கும். என்ன கொள்கை இருக்கு, முதல் ஒரு கூட்டம் போட்டு கொள்கையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் அந்த கொள்கைக்கு வந்து பாஜக எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்ல, நயினார் வந்து அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னு அவருக்கே தெரியல. அவர் முதல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை இணக்கமாக வச்சு தேர்தலை சந்திக்கிறாரா, இல்ல அவர் கட்சிக்குள்ள அவர் போராடிட்டு இருக்கிறாரான்னு தெரியல. அவருடைய ஒரே நோக்கம், அவருடைய கூட்டணி எக்கேடு கட்டாலும், அவர் கட்சி எக்கேடு கட்டாலும், அவர் வந்து திமுகவுடன் ஒரு இணக்கமாக இருந்து அவர் மட்டும் இந்த எம்எல்ஏ சீட்ல ஜெயிச்சா போதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் வெகு சீக்கிரம் தெரியும் அவர் யாரு திமுகவுடைய முதல் அடிமையாக நயினார் இருக்கான்னு தெரியும். நன்றி.